வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் 2025 நிலவரப்படி அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் 10 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா கியாவில் சோனட் கார் இருக்குது. ஒரு சின்ன சைஸ், ஒரு காம்பேக்டான இல்லை ஒரு மைக்ரோ எஸ்யூவி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காரு. டிசைன் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கியா கொடுக்குறாங்க. இந்த காருக்கு நாளுக்கு நாள் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. பில்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காரில் டீசல் என்ஜின் நமக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்கும். டீசல் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் வென்யூ காரில் யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான் இந்த சோனட் கார்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை விட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாடல் தான் நமக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்கும். இப்போ இந்த கார் பொறுத்த வரைக்கும் 8.10 லட்சத்தில் ஆரம்பித்து 15.74 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது. டீசல் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா 19 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இன்னொரு புறம் டீசல்லே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 24.10 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல ஹுண்டாய் வென்யூ கார் இருக்குது. வென்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் 116 PS பவரையும் 250 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. அது 1.2 லிட்டரில் கொடுக்குறாங்க. 83 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் இந்த வென்யூ காரில் கொடுக்குறாங்க. அது 1.0 லிட்டர் இன்ஜின். நமக்கு பவர் பார்த்தோன்னா 120 PS பவர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7.94 லட்சத்தில் ஆரம்பித்து 13.62 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த வென்யூ கார் விற்பனையில் இருக்குது. இதில் டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 24.20 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு மைலேஜ் கொடுக்கும். சேம் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சேமான மைலேஜை சோனட் மற்றும் வென்யூ இந்த 2 கார்களும் கொடுக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல மாருதியில் ஆல்டோ K10 கார் இருக்குது. K10 காரை பற்றி சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு காராக இந்த கார் இருக்கும். இப்போ இந்த காரில் 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 69 PS பவரையும் 91 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம CNG கார்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. நார்மலாக பெட்ரோல் டீசல் கார்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு 30+ மைலேஜ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் CNG ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நார்மலாக பெட்ரோல் மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் AMT டிரான்ஸ்மிஷனும் நமக்கு டாப் மாடலில் கொடுக்குறாங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 24.39 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இன்னொரு புறம் AMT டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா 24.90 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு மைலேஜ் கொடுக்கும். ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான காராக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தோன்னா 4.23 லட்சத்தில் ஆரம்பித்து 6.21 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த கார் விற்பனையில் இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல மாருதியில் இன்னொரு கார் இருக்குது. வேகனார் கார் இருக்குது. வேகனார் பற்றி சொல்லணும் அப்படின்னா 1.0 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் 86 PS பவரையும் 91 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் பவர் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். 91 PS பவரையும் 114 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதே மாதிரி 5 ஸ்பீடில் AMT டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. டிசைனைஸ் ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இப்போ வயசானவங்களுக்குலாம் ஏற்ற ஒரு கார்னு சொல்லலாம். ஏன்னா கேபின் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்போ காருக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, வெளில வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வயசானவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு. விலைன்னு பார்த்தோன்னா 5.79 லட்சத்தில் ஆரம்பித்து 7.62 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த கார் விற்பனையில் இருக்குது. இப்போ மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்மலாக 1 லிட்டரில் AMT டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கிறதுல அதிகமான மைலேஜ் கொடுக்கும். 25.19 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கொடுக்குது. 1.0 லிட்டர்லேயே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா 24.35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இப்போ பவர் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க 1.2 லிட்டர் இன்ஜினுக்கு போகலாம். 1.2 லிட்டர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் AMT டிரான்ஸ்மிஷன் 24.46 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.56 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக 6வது இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா மாருதியிலே எஸ்ப்ரெஸோ கார் இருக்குது. ஒரு மைக்ரோ எஸ்யூவி டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்கும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.26 லட்சத்துலேருந்து 6.12 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் இருக்குது. டாப் மாடலில் AMT டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. இது AMT டிரான்ஸ்மிஷன் தான் அதிகமான மைலேஜும் நமக்கு கொடுக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 24.76 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். AMT 25.30 கிலோமீட்டர் மைலேஜ் நமக்கு கொடுக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல மாருதியில் டிசைர் கார்
கார் வந்திருக்கு. டிசைர் பற்றி சொல்லணும் அப்படின்னா செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கார்கள் எல்லாமே ஒரு காம்பேக்டான கார்கள், எல்லாமே வந்து ஒரு எஸ்யூவி டைப்பில் வரக்கூடிய கார்களாக இருந்துச்சு, இல்லைனா வந்து ஹேஷ்பேக் காராக இருந்துச்சு. இப்போ செடான் கார் அப்படின்னு பார்த்தோன்னா டிசைர் வந்திருக்கு. டிசைர் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஷிஃப்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க, அதேமாதிரி டிசைரே அப்டேட் பண்ணாங்க. அந்த ஷிஃப்ட் டிசைர் ரெண்டுலையுமே சேம் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தோன்னா 6.84 லட்சத்துலேருந்து 10.19 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ இந்த காரில் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.79 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும். இன்னொரு புறம் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 25.71 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல ஷிஃப்ட் கார் வந்து இருக்குது. இன்ஜின் வைஸ் பார்த்தோன்னா டிசைர் ஷிஃப்ட் ரெண்டுமே சேம் தான், பட் பாடி வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம டிசைர் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய பாடி. இன்னொரு புறம் ஷிஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹேஷ்பேக் லுக்கில் வரக்கூடிய ஒரு பாடி. ஹேஷ்பேக் கார் அப்படின்னாலுமே கேபின் ஸ்பேஸ் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு நல்ல காராக ஷிஃப்ட் கார் வந்திருக்கும். இன்ஜின் வைஸ் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். 82 PS பவரையும் 112 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீடு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 6.49 லட்சத்தில் ஆரம்பித்து 9.64 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் ஷிஃப்ட் கார் வந்து விற்பனையில் இருக்குது. இப்போ இந்த ஷிஃப்ட் காரோட மைலேஜ்னு பார்த்தோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 24.80 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் 25.75 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அப்போ வந்து பாடி டைப்பு வெயிட் வந்து மாறினாலுமே கூட ஆல்மோஸ்ட் மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஷிஃப்ட்டாக இருக்கட்டும் டிசைராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் நமக்கு வந்து கொடுக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இன்னொரு மாருதி கார் வந்திருக்கு. செலரியோ கார் வந்திருக்கு. செலரியோ காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இதே இன்ஜின் தான் மாருதியில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன கார்கள்லையுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 67 PS பவரையும் 89 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 5.64 லட்சத்துலேருந்து 7.37 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. எனக்கு வந்து ஆல்டோ வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க, ஆல்டோ வேகனார்லாம் வேணான்னு சொல்கிறவங்க செலரியோ வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா செலரியோ லுக் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் வந்து இருக்கும். இப்போ இந்த காரோட மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 25.24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 26 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல ஹோண்டா கார் வந்திருக்கு. ஹோண்டாவில் சிட்டி ஹைப்ரிட் கார் வந்திருக்கு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து வரும். நமக்கு கம்பைன்டு பவர் அவுட்புட் வந்து 126 PS பவரையும் 253 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இசிவிடி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தோன்னா 20.75 லட்சம் ரூபாய் வந்து வரும். இந்த காரோட மைலேஜ் 26.5 கிலோமீட்டர் கிட்ட வந்து கொடுக்கும். இந்த லிஸ்ட்டிலே வந்து 2 செடான் கார்கள் தான் இருக்குது. ஆல்ரெடி டிசைர் பார்த்தோம், இப்போ அடுத்து வந்து சிட்டி வந்து பார்த்துருக்கோம். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா மாருதியில் கிராண்ட் விட்டாரா இருக்குது, டொயோட்டாவில் ஹை ரைடர் கார் வந்து இருக்குது. இந்த 2 காருமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார்கள் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நமக்கு வந்து வரும். கிராண்ட் விட்டாராவை பேஸ் பண்ணி தான் அப்படியே வந்து ஹை ரைடர் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 2 கார்லையுமே 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு நமக்கு வந்து வருது. கம்பைன்டு பவர் அவுட்புட் எடுத்துக்கிட்டோன்னா 116 PS பவரையும் 141 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ்னு பார்த்தோன்னா 27.97 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இப்போ நார்மலாக ஹைப்ரிட் சிஸ்டம் இல்லாமலும் இந்த காரை நம்ம வந்து வாங்கலாம். நார்மல் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட வந்து வாங்கலாம். அதேமாதிரி சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நன்றி.